ஒருத்தர் வர்றாருன்றது நான் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு நான் வரவேற்கிறேன். நம்பிக்கையை கொடுக்குதா இல்லதா என்பதை ஒவ்வொரு முறையும் பாஜக இங்கே வெற்றி பெற்ற ஒரு நடிகர்களை கையில் எடுக்க முயற்சி செய்வாங்க. ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட எடுத்து முயற்சி செஞ்சு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு கட்டத்தில் ஈல்ட் ஆயிட்டார். ஆனால் வரலாற்றில் விஜய் அவர்கள் பற்றி பார்க்கும்போது பாஜக எப்பவுமே எது நிலையில இருந்தது தானே பார்க்கணும். அதுதான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பின்னடைவு. பாஜக ஆதரவாளர்கள் ரஜினிகாந்த் குறித்து பேசாத மேடைகளே கிடையாது. இவர் வரலைன்னு சொன்ன உடனேயே துக்ளக்கின் தலையங்க உங்களுக்கு நினைவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அட்டைப்படமெல்லாம் விஜய் வந்துட்டாருன்னா விஜய்க்கு தெரியாமலே கூட வருவாங்க. இது விஜய்க்கே தெரியாது, தெரியாமலே கூட வருவாங்க. இந்த ஆதரவு நிலைப்பாடுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அதை சொல்கிறேன். புதிய ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாரே தவிர திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், திமுகவை எதிர்த்தால் ஒன்றும் தப்பு இல்லைன்றேன். இன்னைக்கு எதிர்க்கிறேன். சொத்தாம் பொதுவாக சொல்லியிருக்காரு, நான் கெட்டவங்களுக்கு பூரா எதிரி அப்படின்னு இருக்காரு. யார் கெட்டவன்னு சொல்லலை. விஜய் விசஸ் உதயன்னு சொன்னீங்க, விசஸ் அண்ணாமலைன்னு 2026 களம் இருக்கும். மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சார்ன்றாங்க. திமுகவுக்கு மாற்று வேணும்னு மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. எந்த மக்கள்? இத்தனை சதவீத மக்கள். விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது ஒரு 10% வாக்கு வருது அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் இன்னொரு 20 வருஷம் ஆயிருக்கு. திமுகவுக்கு மாற்று வேணும்னு பெருவாரியான மக்கள் முடிவெடுத்திருந்தா விஜயகாந்தை முதல்வர் ஆக்கியிருப்பாங்க. 24க்கு பின்னாடி வரப்போகிற தேர்தல் முதல்ல 24க்கு முன்னாடி நாடு எப்படி இருக்குன்னு அப்போவே உதயநிதி வெர்சஸ் விஜயா, சீமான் வெர்சஸ் விஜயா, அண்ணாமலை வெர்சஸ் விஜயான்னு இப்போ நம்ம சொல்கிறது. அப்போது எல்லாம் நான் சொல்ல வர்றது என்னென்னா, கட்சி தொடங்கியாச்சுல, இன்னையிலேருந்து மக்கள் பக்கம் ஒவ்வொரு இஷ்யூக்கும் குரல் கொடுக்கும். மக்கள் பக்கம் நிற்கணும். குரல் கொடுக்கறதுன்றது நான் சம்பிரதாயமா? அட்டண்டன்ஸா நான் உள்ளே நையான்னு சொல்கிறதா? ஸ்ரீராமராவ் எவ்வளோ பெரிய தேவுடுன்னு சொல்லக்கூடியவர். அவர் வெளியில் நின்று தன்னுடைய கட்சிக்காரங்களை அழைக்கிறார். அவர் மீது செருப்பு வீசப்பட்டது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். வரலாறு, இது வரலாறு. திரும்ப நான் தனியாக நிற்பேன்னாரு. வென்றது சந்திரபாபு. அவர் மாற்றத்தை விரும்புகிறார் என்பதற்காக மக்கள் மாற்றத்தை விரும்ப மாட்டாங்க. மக்கள் மாற்றத்தை விரும்பணும். அந்த மாற்றத்தின் குரலாக நடிகர் விஜய் அவர்கள் இருக்கணும். சாதி மத மோதல்கள் இல்லாத, மனிதர்களிட பிளவு ஏற்படுத்தாத, மதமாச்சரியத்தை உண்டு பண்ணாத ஒரு அரசியல் அவர் எடுத்துகிட்டு வர்றாருன்னா நம்ம கை கொடுக்க வேண்டியது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்றதும், மாநில உரிமைகள்னு பேசுறது, இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குதா? புதுசா ஒருத்தர் களத்துக்கு வராரு, வர்றாருன்றது நான் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு நான் வரவேற்கிறேன். நம்பிக்கையை கொடுக்குதா இல்லதா என்பதை காலம்தான் முடிவு பண்ணும். அவருடைய செயல்பாடுகள் தான் முடிவு செய்யும். அவர் அடுத்தடுத்து என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறாரு. இப்போது நான் 26க்குள்ளே நான் செத்து போயிட்டா என்ன செய்வீங்க? நான் விஜய்க்கு ஓட்டு போடணுன்னு ஆசைப்பட்றேன். நான் இந்த நாட்டின் ஒரு சிறுபான்மையை சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்கேன். 24 தேர்தலுக்கு பின்னாடி என் வீட்டில் மாட்டுக்கட்டி இருந்துச்சுன்னு ஒரு 10 பேர் சேர்ந்து என்னை அடித்து கொண்டுட்டா நான் 26 தேர்தலுக்கு நான் வாக்களிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? நான் விஜய்க்கு வாக்களிக்கணும்னு விரும்புகிறேன், தனிப்பட்ட அமீர். ஆனால் 24ல் மேலே பாஜக வென்றுருச்சு. மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி கட்டில் வரணும் அப்படின்றதுக்காக இங்கே ஏதோ ஒரு கலவரத்தை தூண்டணும்னு நினைக்கிறாங்க. அதில் நானோ, என்னுடைய குடும்பத்தாரோ, என்னுடைய உற்றார்களோ, உறவினர்களோ, இன்னும் பள்ளி யாரோ ஒருத்தவங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் திடீர்னு ஒரு நாள் மாட்டுக்கறி இருந்துச்சு, இல்லை நாங்கள் மாட்டை வேனில் ஏற்றிட்டு போகும்போது இதுக்கு தான் கொண்டு போகணும்னு சொல்லி 10 பேர் சேர்ந்து எங்களை அடித்து கொண்டுட்டா நான் எப்படி 26ல் வாக்களிப்பேன்? இந்த கேள்விக்கு விட இருக்கா? அதை உணரணும். சிஏஏ என்ஆர்சி வந்துருச்சுன்னா நான் முகாமுக்கு போயிட்டு என்ன பண்ணுவேன்? எங்கே வாக்களிக்கிறதுக்கு எனக்கு சொல்லுங்க. அப்போ ஏன் இந்த கேள்வியை நான் திரும்ப திரும்ப வைக்கிறேன்றது புரிஞ்சுக்கிறீங்களா? 2024க்கான உங்களுடைய பார்வை என்னன்னு தெரிஞ்சாதான் நான் என்னைய பார்த்துக்க முடியும். நான் 2.5 வருஷம் கழித்து உயிரோடு இருக்கும்போது அப்புறம் பார்ப்போம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றமா இல்லையா, மாற்றணுமா வேணாமா அப்படின்றதெல்லாம் அப்போ பார்ப்போம். முதல்ல கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற தேர்தலை பார்ப்போம். இங்கே இருக்கு நமக்கு பிரச்சனை. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் நான் ஆட்சி அமைக்கணும்னு விரும்புகிற ஒருத்தர் அங்கே நான் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவருக்கான எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் தானே இருக்கும். அப்போ நீ 3 மாதம் கழிச்சு வந்திருந்த அந்த கேள்வியே இல்லையே. இப்போ முன்னாடி அறிவிக்கிறதுக்கான நீடு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது தெரியும். அதைத்தான் நான் சொன்னேன். நான் யூகங்கள் சொல்கிறாங்க ஏதோ 24 தேர்தலுக்கு பின்னாடி
புதிய கட்சிகள் பதிவு செய்கிறதுல சில நிறைய எலெக்ஷன் கமிஷன்ஸ்ல சில கமிஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால பதிஞ்சதா சொல்கிறாங்க. அப்படி அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி பதிஞ்சாலும் சரி பின்னாடி பதிஞ்சாலும் சரி ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களை மீறி இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன நீதிமன்றத்தை நாடுவோம் அவ்வளோதானே. நாளைக்கு திடீர்னு ஒரு நாள் தமிழக வெற்றி கழகம் செல்லாது, ஒரு தடை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீதிமன்றத்துக்கு தானே போவீங்க. ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு போவீங்க. நீதிமன்றம் தமிழக வெற்றி கழகம் செல்லாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ன செய்வீங்க? உயர்நீதிமன்றம் இன்னைக்கு அந்த இடத்துல தானே இருக்குது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டது உண்மை, ஆனால் நீங்கள் ராமர் கோயில் கட்டிக்கலாம், அப்படி தான் தீர்ப்பு இருக்குது. அப்போ நீதிமன்றங்கள் முழுக்க அவங்க கையில் இருக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் ஆராய வேண்டிய அவசியம் இருக்குது. ஒருவேளை அதுதான் காரணம்னா அப்படி பண்ணியிருக்கணும். அப்போ இந்த ஆலோசனை தான் நடந்திருக்கணும்னு நான் சொல்கிறேன். நான் இந்த டிஸ்கஷன் நடந்திருக்கணும், ஒரு ஸ்ட்ராங் டிஸ்கஷன் அவரோட டீம் கிட்ட நடந்திருக்கணும். அவரும் அவரை சுற்றி இருக்கிறவர்களும் பேசியிருக்கணும். இப்படி ஒரு சட்டம் வந்தால் என்ன செய்கிறது, இப்படி ஒரு சட்டம் வந்தால் என்ன செய்கிறது. அப்போ இந்த கேள்வி வருமே நாடாளுமன்ற தேர்தலில். அப்போது இந்த விவாதம் குறித்து யாராவது கேட்டிருக்கணும். அப்போ இதை கூட கேட்காம ஒரு குழு கேட்டு தெரிஞ்சுதான் பண்றாருன்னா அப்படின்னா அது நமக்கு ஈர்ப்பு கிடையாது, அதில் ஒன்றும் சுவாரஸ்யம் கிடையாது. என்னுடைய நாடாளுமன்ற தேர்தல் குறித்து உங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னா உங்களுடைய கட்சி குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லைன்ற நிலைப்பாட்டை மக்கள் எடுப்பாங்க, நான் இல்லை. எல்லாருக்கும் எம்பி தேர்ந்தெடுக்கணும் இல்லைங்க. எம்பிக்குள்ள தானேங்க எம்எல்ஏ இருக்காரு. முதல்ல எம்பியை தேர்ந்தெடுத்து அடுத்து எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க போகிறோம், அவ்வளோதானே. சரி, நீங்கள் அதெல்லாம் விடுங்க. 24 பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு, இப்படி வச்சுப்போம். 26 விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிட்டார். 27 ஆட்சி கலைப்பு செஞ்சால் என்ன செய்வீங்க? அப்போ யார் இருக்கணும்? ஜனநாயகத்தை நேசிக்கிற ஒரு தலைவராக இருக்கணுன்றதை நம்ம விரும்பணுமா இல்லையா? நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எனக்கு சாதகமாக பேசலை, அனைத்து மக்களுக்குமான உரிமையை குறித்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய விருப்பு வெறுப்பு குறித்து நான் இங்கே பதிவு பண்ணலை. அனைத்து மக்களுக்குமான உரிமை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க எப்பெல்லாம் வந்து நீதிமன்றத்தின் மூலமாக தான் அனைத்து வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் 2014 தேர்தல் முடிந்தவுடனே உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் வந்து பொதுவெளியில் முறையிட்டாங்க. இந்த நாடு மிக மோசமான சூழலை நோக்கி போகுது, இதை காக்க வேண்டிய பொறுப்பு மக்களிடத்தில் இருக்குன்னு. மக்கள் எல்லாமே நீதிமன்றத்தை போய் நிற்கும் போது நீதிபதிகள் மக்களை நோக்கி வந்து நின்ன வரலாறு நிகழ்ந்திருக்கு நம்ம நாட்டில். இதையெல்லாம் நினைவில் கொள்ளணும்ல. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தானே அரசியல் செய்யணும். இப்போ நீங்கள் பேசுகிற விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது, மக்களும் கவனிச்சுட்டு இருக்க ஒரு விஷயம் தான் அது. இந்த சூழல்ல இன்னொரு பேச்சு, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து வந்துட்டு இருக்கக்கூடியது, விஜய்க்கு பின்னாலே இருக்கிறது வந்து பாஜக தான் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய்க்கு பின்னாடி பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கவங்க தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம். பாஜக இருக்குன்னு நான் உறுதியாக சொல்ல தயாராக இல்லை. இன்னைக்கு முழுவதுமாக தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் பாஜக அந்த ஆயுதத்தை, விஜய்ன்ற ஆயுதத்தை கையில் எடுப்பாங்களான்னா எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். எடுக்கலாம். விஜய் அதற்கு ஒத்து வருவார்னு நினைக்கிறீங்களா? அது தெரியாது சார், அது காலம்தான் முடிவு பண்ணும். விஜய் அதை தான் சொல்கிறேன், விஜய் ஒத்து வருவார். ஏன்னா கடந்த கால வரலாற்று நீங்களே சொல்லும் போது நிறைய இடத்துல குறிப்பிட்டீங்க, ஜோசப் விஜய்ங்கிற விஷயத்த விஜய்க்கு எதிராக பாஜகவினர் முன்னெடுத்தாங்க, நீங்களே குரல் கொடுத்தீங்க. அவருக்கு எதிராக பாஜக முன்வைத்த ஆயுதங்கள் என்ன? நம்ம இப்படி எடுத்துப்போமே, நீங்களும் தினேஷும் புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்துப்போமே. நேற்றைக்கு தான் அவர் கட்சி அறிவிக்கிறாரு. கட்சி அறிவிச்சதுல வந்து சமூக ஊடகங்களில் உதயநிதி வெர்சஸ் விஜய் அப்படின்னு ஒரு தொடர்ச்சியாக திமுக முடிஞ்சிருச்சு இதோடன்றாங்களே, இதெல்லாம் யார் சொல்றது? இந்த கருத்தை எல்லாம் யார் பொதுவெளிக்கு எடுத்துட்டு வர்றார்? விஜய் ஆதரவாளர்களோ? விஜய் ஆதரவாளர்களும் எல்லாரும் சேர்ந்து தானே சார் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ நாம் தமிழருக்கோ ஓட்டு போட்டிருப்பாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய 26 அவருக்கு வாக்களிக்க போகிறவங்க தானே இந்த 3 கட்சிக்கும் போட்டிருப்பாங்க. அப்படித்தானே இருந்திருக்கும். அப்போது யார் எடுத்துகிட்டு வர்றா அப்படின்றத பார்க்கணும். அப்போது நல்லா கவனிக்கணும். நான் ஏன் பாஜகவை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு அரசியல் செய்கிறாங்க. அவங்க மறைச்சலாம், ஒளியும் மறைவாலாம் செய்யலை. அவங்க மறைச்சி செய்கிறாங்கன்னு எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாமே ஓப்பனாக செய்வாங்க. எதையாவது மறைச்சிருக்காங்களா பாருங்கள். நீங்கள் எதையுமே மறைக்க மாட்டாங்க. தேர்தல் அறிக்கையிலே சொல்லுவாங்க ராமர் கோயில் கட்டுவோன்னு, அதைத்தான் செய்வாங்க. காஷ்மீர் அந்தஸ்தை நீக்குவோம்பாங்க, ஆனால் செய்வாங்க. மறைச்சிக்கிறச்செல்லாம் செய்யலை. ஹிட்டன் அஜெண்டாலாம் செய்யலை. ஹிட்டன் அஜெண்டாவில் செஞ்சதாக இருந்தால் பண மதிப்பிழப்பை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அதானியை உருவாக்குனதை தான் சொல்ல முடியும்.
மற்றதெல்லாமே சொல்லிட்டு தான் தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டு தான் செய்வாங்க. இந்த அதானியை உருவாக்குனது இதெல்லாம் தான் தேர்தல் அறிக்கையிலே இல்லாதது. ரிசர்வ் பேங்க் கவர்னர் திடீர்னு ஒரு நாள் போவார், இதெல்லாம் தான் நமக்கு வர்றது வச்சுங்களேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வந்தேன் டக்குன்னு. பாஜக விஜய்க்கு பின்னால் பாஜக அவங்க என்ன பண்ணுறாங்க, பாஜக தமிழ்நாட்டை அவங்க எடுக்கணும். மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் கூட அவங்களுக்கு 0 வாக்கு சதவீதம் இருக்கிறது, அல்லது குறைவாக 1%, 2%, 3% எப்படி ஒன்று வச்சுங்க கீழே. ஏன்னா அவங்க தேர்தல் காலத்தில் வாங்கினது நோட்டாவுக்கும் கீழே ஓட்டு. இப்போ வாக்கு கூடியிருக்கு. 4 எம்எல்ஏ இருக்காங்க, பட் ஆனால் கூட்டணினால அது கூட்டணினால வந்தது. இப்போ கூடியிருக்கலாம் அந்த வாக்கு சதவீதம். இவங்க நோட்டாவுக்கு கீழே வருவாங்கன்னு நான் நம்பலை, நோட்டாவுக்கு மேலே தான் வருவாங்கன்றதை நான் நம்புகிறேன். நான் அப்படி இருக்கிறவங்க அவங்க யாரை கையில் எடுத்தாங்க? நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியல்னு தான் சொன்னார், கரெக்டா? ஆனால் அவரை கையில் எடுத்தது யாரு? சங்கின்னு சொல்லாதீங்க, நம்ம பொண்ணு மேடையில் கஷ்டம்லாம் அது இப்போ நான் சொல்றது. ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியல்னு சொன்ன உடனேயே அவர் யாரை தனக்கு வலதுபுறமாக இடதுபுறமாக எடுத்துக்கொண்டார்? அர்ஜுனமூர்த்தி, தமிழறிவுமணியன். அவங்க 2 பேரும் இப்போ எங்கே இருக்காங்க? பாஜக ஆதரவு, பாஜகவிலே இருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னாடி இல்லை. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னப்போ கூட நம்மளுடைய ஞாபக மறதி தான் நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனையே. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னப்போ கூட, நான் வருவதில்லைன்னு சொன்னப்போ கூட அர்ஜுனமூர்த்தி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். அது ரொம்ப முக்கியமான பத்திரிகையாளர் சந்திப்பாக நீங்கள் கவனிக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, ரஜினிகாந்த் அவர்கள் வரவில்லை என்றாலும் கூட ரஜினி ரசிகர்களை ஒருங்கிணைத்து நான் இந்த தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு பாடுபடுவேன்னு சொன்னார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அப்புறம் நீங்கள் எங்கேயாவது அவரை பார்த்தீங்களா? பாஜகவில் பார்த்தேன். அதுதான். அப்போ ரஜினி ரசிகர்களை எடுத்துகிட்டு எங்கே போக அவர் வேலை செய்கிறாரு? அப்போ ரஜினி ரசிகர்களை எப்படி ஒரு மடமாற்றணும்? சமீபத்தில் நடந்த துக்ளக் விழாவில் ரஜினிகாந்த் முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலையை சொன்னாருன்னு குருமூர்த்தி அவர்கள் சொன்னதையும் பொருத்தி பார்க்கணுமா? எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கணும். அண்ணாமலை என்பவர்கள் பாகிஸ்தான் தீவிரவாதி கிடையாது, இந்த நாட்டின் ஒரு பிரஜை தானே. உங்களுடைய பார்வையில் ஒரு நேர்மையான அதிகாரி தானே. அப்படி ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்தால் நான் இவரைத்தான் முதல்வர் வேட்பாளராக சொன்னேன்னு அன்னைக்கே ஓப்பன் பண்ணியிருக்க வேண்டியதுன்னு அதையே மறைச்சு வச்சுருந்தீங்க? அதையே இப்போ சொல்கிறீங்க? அவர் இந்த நாட்டின் பிரஜை தானே. அவர் நான் தொடங்கும் போதே நான் முதல்வராக இருக்க மாட்டேன்னு சொன்ன ரஜினிகாந்த் அவர்கள் அன்னைக்கே என்ன செஞ்சுருக்கணும்? இந்த அண்ணாமலையை தான் நான் முதல்வராக நான் மனசில் வச்சுருக்கேன் அப்படின்னு அப்பயே சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சிருக்குமா இல்லையா? ரஜினி ரசிகர் அவர்கள் பின்னாடி போயிருந்திருப்பாங்கல்ல. அப்போ ஒவ்வொரு முறையும் பாஜக இங்கே வெற்றி பெற்ற ஒரு நடிகர்களை கையில் எடுக்க முயற்சி செய்வாங்க. ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட எடுத்து முயற்சி செஞ்சு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு கட்டத்தில் ஈல்ட் ஆகிட்டார். அதுக்கு ஈல்டாகாம எடுக்க முடியும். ஆனால் ரஜினி அவர்கள் தொடர்ந்து பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில், மோடி ஆதரவு நிலைப்பாட்டில் யார் பலசாலின்னு கேட்கும்போது வெளிப்படையாக சொன்னதில், மோடி ஆட்சியை பற்றி புகழ்ந்ததில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் வரலாற்றில் விஜய் அவர்கள் பற்றி பார்க்கும்போது பாஜக எப்பவுமே எது நிலையில இருந்தது தானே பார்க்க முடிஞ்சது. அதுதான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பின்னடைவு. இல்லைன்னா ரஜினி களத்துக்கு வந்திருப்பாரு. காவிச்சூரியன் மலரும் என்று பாஜக ஆதரவாளர்கள் ரஜினிகாந்த் குறித்து பேசாத மேடைகளே கிடையாது. ரஜினிகாந்துக்கு ஆதரவாக ஐயா ஒய்ஜி மகேந்திரனுடைய மகள் மதுவந்தி, குருமூர்த்தி, அண்ணன் பாண்டே உட்பட எத்தனை விவாதங்கள் நடந்திருக்கும் தொலைக்காட்சியில், எத்தனை விவாதங்கள் நடந்திருக்கும். அர்ஜுன் சம்பத் காவிச்சூரியன் மலரும்னாரு. குருமூர்த்தி துக்ளக் விழாவில் ஒரு கையில் ஐயா மோடி படமும் ஒரு கையில் ரஜினிகாந்த் படமும் இருக்கும் பட்சத்தில் இந்த நாடு மாற்றத்தை சந்திக்கும்னு சொன்னார். அப்போது அவங்க தொடர்ச்சியாக அதை பேசும் பொழுது தான் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அது வெளியே போயிட்டார். ஐயா, இவ்வளவு நாள் நம்ம சேர்த்து வச்ச பேரை பாஜக கிட்ட கொடுக்க முடியாது, நான் தனிப்பட்ட முறையில் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கலாம், என்னுடைய ரசிகர்களை கொண்டு போய் அந்த இடத்துல நான் அடமானம் வைக்க வேண்டியதில்லைன்னு ஒரு சரியான செயலை செஞ்சதான் நான் அவரை ஏற்கிறேன். ஏன் நான் திரும்ப திரும்ப இந்த இடத்துல நான் ரஜினிகாந்தை நான் தூக்கிட்டு இப்போ இந்த விஜய் அவர்களுடைய விஷயத்துக்கு ரஜினிகாந்தை பற்றி பேசணும் அப்படின்னா, அப்போ கூட அவங்க கமலஹாசன் கட்சி தொடங்கினாரு, கமலஹாசனுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாங்களான்னா இல்லை. அதை குறிப்பிடுவதற்காகத்தான் நான் இந்த வரலாறு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இவரை தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்க. ஐயா மோடி டீ சாப்பிட ரஜினி வீட்டுக்கு வந்தார். கமலஹாசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவி என்ன தெரியுமா? தெருக்கூட்டுறது, ஸ்வச் பாரத். அப்போ கமலஹாசன் வீட்டுக்கு டீ குடிக்க வரல, கமலஹாசனுக்கு கொடுக்கப்பட்டது தெருக்கூட்டுற வேலை.
அதுக்கு நீங்கள் விளம்பர தூதராக இருங்கன்னாங்க. ஏன்னா கமலஹாசன் அவர்கள் இந்த பாசிச அரசியலில் உடன்பாடு இல்லை. ஏன்னா அவருக்கு ஆன்மீகத்திலே உடன்பாடு இல்லை. அதனால் இவர் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டார் அப்படின்னு அவரை ஒதுக்கிட்டு இவரை எடுத்தாங்க. இவர் வரலைன்னு சொன்ன உடனேயே துக்ளக்கின் தலையங்க உங்களுக்கு நினைவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அட்டைப்படமெல்லாம் ரஜினிகாந்த் குறித்து கிண்டலும் கேலியுமாக விமர்சனம் செய்து வெளியிடப்பட்டது. இதுதான் பாஜகவுடைய நிலைப்பாடு, பாசிசத்தோட நிலைப்பாடு. அவங்க அப்போ திரும்ப எப்போ வருவாங்க? அதுக்கப்புறமா விஜய் வந்துட்டாருன்னா விஜய்க்கு தெரியாமலே கூட வருவாங்க. இது விஜய்க்கே தெரியாது, தெரியாமலே கூட வருவாங்க. இந்த ஆதரவு நிலைப்பாடுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அதை சொல்கிறேன். நான் வந்து விஜய் அவர்களே பாஜக ஆதரவாளர்னு நான் இப்போ சொல்ல தயாராக இல்லை. அவருடைய வருங்காலம் எப்படி ஒவ்வொன்றையும் ஸ்டாண்ட் எடுக்கிறாருங்கிறத பார்த்து நான் என்ன சார் சொல்கிறது, ஒரு ஸ்டெப்பு அவர் அப்படின்னு வச்சாருன்னா அப்படியே அதோட ஆழத்தை இருந்து கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிட்டாங்க. மக்கள் முன்ன மாதிரி திமுகவை எதிர்த்தாவே பாஜக ஆதரவாளர்ங்கிற ஒரு பிம்பம் இங்க நிறைய பேரால பேசப்படுது, விமர்சிக்கப்படுதுல. அந்த பார்வையும் சேர்த்து இதுல நீங்க பேசணும்னு நினைக்கிறேன் சார். அதுல அது எப்படி சொல்ல, திமுகவை எதிர்க்கிறேன்னு அவர் நேரடியாக சொல்லலை. ஆட்சி மாற்றத்தின் போது தான் திமுகவை எதிர்க்கிறேன், அரசியல் மாற்றம்னா அதையும் குறிப்பிட்டிருக்காரு. அரசியல் மாற்றம்னு தான் சொல்றாரு, புதிய ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு தவிர திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்லலை. நான் என்ன சொல்றேன், திமுகவை எதிர்த்தால் ஒன்றும் தப்பு இல்லைன்றேன். இன்னைக்கு எதிருங்க. இன்னைக்கு எதிர்த்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு இடம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது குறித்து உங்கள் கருத்தை பதிவிடுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக நீங்கள் களமாடுங்க. 8 வழிச்சாலைக்கு எதிராக போராடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு விமான நிலையத்துக்காக மக்களை வெளியேற்றுறாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் போராடணுமா இல்லையா? போராட வேண்டியது அவசியமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டை தான் எடுத்தேன் கடந்த சட்டமன்ற தேர்தலில். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற எல்லாத்துக்கும் ஆதரவாக இருப்பேன்னு அர்த்தம் இல்லை. ஒரு 10 நாளைக்கு முன்னால் கூட கோயம்பேடு பேருந்து நிலையத்திலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு மாற்றினதை வந்து அதை ஒரு பண்டிகை காலகட்டத்தில் செஞ்சது தவறு. நான் தவறுன்னு சொல்கிறேன். அது எப்படி செய்ய முடியும்? நீங்கள் புதிதாக ஒரு பஸ் நிலையத்தை கட்டியிருக்கீங்க, நிச்சயமாக மாற்றம் தேவை தான். அதை விட வசதியாக கூட செஞ்சுருப்பீங்க. ஒரு பேருந்து ஒரு பண்டிகை காலகட்டத்தில் எல்லாரும் ஊருக்கு போகணுங்கும் போது எல்லார் மைண்ட்லேயும் கோயம்பேடுன்னு தான் இருக்கும். அப்போ நீங்கள் முதல்லையே பண்டிகைக்கு முன்னாடியே ஒரு 10 நாளைக்கு முன்னாலேயே கிளாம்பாக்கத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டு அது பொது அறிவிப்பாக வெளியில் வந்திருக்கணும். நீங்கள் பஸ் ஓனருக்கு சொல்லியிருக்கக்கூடாது. பொது அறிவிப்பாக வந்து 10 நாளைக்கு முன்னாடியே திரும்ப 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 சொல்லியிருக்கணும். ஒரு மழைக்கால நடவடிக்கை போல், போர்க்கால நடவடிக்கை போல் இனிமேல் கோயம்பேடு பேருந்து நிலையம் இயங்காது இயங்காது இயங்காதுன்னு. ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றாரு, ஒரு நடிகர் ஒரு கருத்து சொல்லிட்டாருன்னா தலைப்பு செய்தியை போட்டு செய்கிற ஊடகங்கள் ஒரு மியூசிக்கோட போட்டுக்கிட்டே இருக்காங்களே. கோயம்பேடு பேருந்து நிலையம் இயங்காதுன்னு மியூசிக்கோட போடவே இல்லையே யாருமே. அப்படி ஒரு முக்கிய செய்தியாக திரும்ப திரும்ப வரவே இல்லையே. ஏன் வரல? வந்திருந்தால் அந்த மக்கள் போய் அந்த கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்கல்ல. அப்போ அதை செய்ய மறுத்துட்டாங்க, ஊடகங்கள் செய்ய மறுத்துருச்சு, அரசும் அதில் சரியாக செயல்படலை. அப்போ எவ்வளவு பேர் அதனுடைய வேதனையை அனுபவிச்சிருக்காங்க, சிரமத்தை அனுபவிச்சிருக்காங்க. நான் இது குறித்தும் பேசணும். நம்ம மக்களுக்காக தானே நிற்கிறோம். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் எதிர்க்கவே வேணான்னு சொல்லலை, அப்படிலாம் இல்லை. என்னை கேட்டால் விஜய் அவர்களுடைய வருகை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பாக நான் பார்க்குறேன். அது ரொம்ப முக்கியம். விஜய் விசஸ் உதயநிதிங்கிறது வரதுங்கிறது ஆமாம், சரி செஞ்சுக்கணும்ல. என்னென்ன தவறுகள் இருக்குன்னு இங்கே நின்று விவாதிக்கணும்ல. எப்படி அவருக்கு நம்ம ஒன்று சொல்கிறோமோ அதுபோல் இதையும் செய்ய வேண்டிய பொறுப்பு இவங்களுக்கு இருக்குல்ல. அப்புறம் இந்த பிம்பத்தை கட்டமைக்க வேணான்ற நான். அவர் திமுகவுக்கு எதிராக தான் வந்திருக்காருன்றத பிம்பத்தை நம்ம கட்ட வைக்க வேணாம். ஏன்னா அவரே சொல்லலை. அவரே சொல்லாத ஒன்றையே நம்ம போய் சொல்லிக்கிட்டு இதில் யூகத்தில் பேசுறதுக்கு நம்ம என்ன ஆளா? சொல்லணும்னா நேரடியாக எந்த கட்சியுமே வெளிப்படையாக என்ன சொல்லலை. எந்த கட்சியும் அவர் சொல்லலை. பொதுவாக சொல்லியிருக்காரு, நான் கெட்டவங்களுக்கு பூரா எதிரி அப்படின்னு இருக்காரு. யார் கெட்டவன்னு சொல்லலை. அவ்வளோதான். சினிமாவுக்கே ஒரு வில்லன் தேவைப்படுறான். வில்லன் யாருன்னு தெரிஞ்சால் தான் படம் பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு திரைப்படத்துக்கு வில்லன் யாருன்னு தெரிஞ்சால் தான் அந்த திரைப்படத்தில் ஹீரோ இந்த வில்லனை எப்படி எதிர்கொண்டாருன்னு தெரியும். அப்போ வாழ்க்கைக்கு யார் எதிரின்னு தெரியாமல் என்ன எல்லாருக்கும் எல்லாமே நல்லவனாக இருக்கணுன்றது அப்படி இருக்கவும் முடியாது. விஜய் விசஸ் உதய்னு சொன்னீங்க, விசஸ் அண்ணாமலைன்னு 2026 களம் இருக்கும். இருந்தா சந்தோஷம் தான். விஜய் விசஸ் உதய் விசஸ் அண்ணாமலை அப்படிலாம் இருக்காது. என் அறிவுக்கு யூகம் பண்ணி பார்க்க முடியுது. 26 சட்டமன்ற தேர்தல் வந்து ஊடகங்களுடைய, தொலைக்காட்சி ஊடகங்களுடைய
அந்த முதல்வர் வேட்பாளரை புகைப்படங்களை என் கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. என்னென்ன முகங்கள் தெரியுது உங்க கண்ணு முன்னாடி? எனக்கா என்ன கூட்டணியே இல்லாமல் இருந்தால், கூட்டணி இல்லாமல் இருந்தால் இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின், இந்த பக்கம் ஐயா எடப்பாடி, விஜய், சீமான், அண்ணாமலை 5 முதல்வர் வேட்பாளர் கண்ணுக்கு தெரியுது. அப்போ அந்த முதல்வர் வேட்பாளரில் எண்ணிக்கை கூடி இருக்கிறதா நான் பார்க்குறேன். நான் அந்த தொலைக்காட்சி விவாதங்களில் நீங்கள் போடுவீங்க இல்லையா ஒரு படம், அதுக்கான படங்களாக பார்க்குறேன். இதில் கூட்டணி ஏதாவது சேர்ந்துருச்சுன்னா இதில் 2-3 நம்பர்ஸ் குறையும். அப்படி தான் பார்க்க முடியுதே தவிர இது இவருக்கும்னு சொல்லி போட்டியே கிடையாது. அவர் ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்காரு, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அவர் என்ன நல்லது செய்ய போகிறாரு, எப்படி செய்ய போகிறாரு, மக்களுக்கு எது நல்லது இல்லாமல் இங்கே இருக்குது, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அது ரொம்ப முக்கியமானது. நான் அதை தான் திரும்ப திரும்ப சொன்னேன். என் கண்ணுக்கு முன்னாடி கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நடக்கக்கூடிய அநீதியை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த அநீதிக்கான பதிலை நான் 26 பேசுவேன்னு சொல்கிறது ஏற்புடையதில்லை. என் கண்ணுக்கு முன்னால் ஒரு எம்எல்ஏ மக வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்கார பெண், ஒரு பட்டியலத்தை சேர்ந்த பெண் என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துனாங்கன்னு சொல்லும்போது அந்த செய்தியை நான் பார்த்துட்டு கடந்து போயிட்டு நான் இதுக்கு 26 பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறது ஏற்புடையதில்லை. அப்பப்போ அதுக்கான களமாடலை செஞ்சிடணும். அவர்கள் தான் உண்மையான மக்கள் தலைவனாக முடியும். மக்கள் மீது இங்க ஆனா ஒரு வேக்யூம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அப்படிலாம் நான் நம்பல. இங்க வெற்றிடம் இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே வெற்றிடம் இல்லை, எங்கேயுமே வெற்றிடம் கிடையாது. எதுல வெற்றிடம் இருக்கு? இப்ப யாரோட இடத்த விஜய் நிரப்பு? யார் இடத்தையும் அவர் நிரப்ப முடியாது. வெற்றிடம் இல்லை, அவருக்கான இடம் இருக்கு அப்படின்னு வேணா வச்சு. இல்ல வாக்குங்கிறது இங்க யாரோட வாக்கு அவருக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருடைய ரசிகர்களுடைய வாக்கு அவருக்கு வரும். அவரோட ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்களே, அந்த வாக்கு தான் வரும். அதுபோக புதிதாக அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்க இளைஞர்களுடைய வாக்கு வரும். காலங்காலமாக திமுகவுக்கு ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க திடீர்னு விஜய்க்கு வாக்களிப்பாங்களா அப்படின்னா ஒரு கேள்வி தானே. கேள்விதான், அளிக்கக்கூடாதுன்னு இல்லை. இப்போது நீங்கள் மாற்றுன்னு சொல்கிறீங்கல்ல, நல்ல கவனிங்க. திராவிட கட்சிகளை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி பாஜக இந்த சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு. ஆனால் அது திமுகவை மட்டும்தான் சொல்கிறாங்க, அதிமுகவை சொல்லலை. கூட்டணி வைப்பாங்க. அப்போ என்ன சார் அது என்ன தத்துவம்? அது கழகங்கள் இல்லாத தமிழகம்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடாது, மறுமலர்ச்சி முன்னேற்ற கழகம் அந்த கழகம் வரக்கூடாது, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் வரக்கூடாதுல்ல. திமுக மட்டும்தான் கழகத்தில் சேருது, மற்றதெல்லாம் சேரலைன்றது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை. அது ஒரு ஏமாத்து வேலை இல்லை. அப்போ உங்களுக்கு பெரியாருடைய சிந்தனைகள், அண்ணாவுடைய சிந்தனைகள், கலைஞருடைய சிந்தனையை தான் வீழ்த்த நினைக்கிறீங்களே தவிர கழகங்கள் இல்லாது என்பது சும்மா ஒரு பிம்பத்தை கட்டமைக்க விரும்புகிறீங்க. அது இல்லாத வேறொரு சில கழகங்களோட சேர்ந்து இருந்துக்கிறீங்க. அதுக்கு நீ திமுகவை வீழ்த்துவேன்னு சொல்லிட்டு அதை தான் சீமான் சொல்கிறாரு. நான் திமுகவை அழிக்கிறதுக்காக தான் வந்தேன்றாரு. அவர் நேரடியாக சொல்கிறாரு. அவர் அதிமுகவை அழிக்க வந்தேன்னு சொல்லவே இல்லை, தேமுதிகவை அழிக்க வந்தேன்னு சொல்லலை, மதிமுகவை அழிக்க வந்தேன்னு சொல்லலை. அவர் தெளிவாக சொல்கிறாரு, தனக்கு தேவையானதை சொல்கிறாரு. பாஜக மட்டும் கழகங்கள் இல்லாதன்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. இப்போது சில ஊடக அறிவாளின்னு கூட சொல்லலாம், பத்திரிகையாளர்கள், மிகப்பெரிய சமூக செயற்பாட்டாளர்கள்னு சொல்லலாம். அவங்கெல்லாம் பார்க்கும்போது சார் மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது சார்ன்றாங்க. திமுகவுக்கு மாற்று வேணும்னு மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த மக்கள், எத்தனை சதவீத மக்கள் அப்படின்ற கேள்விகளை நம்ம முன்வைக்கணும். விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது ஒரு 10% வாக்கு வருது அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் இன்னொரு 20 வருஷம் ஆயிருக்கு. அதை தான் தினேஷ் நான் சொல்ல விரும்புகிறேன். திமுகவுக்கு மாற்று வேணும்னு பெருவாரியான மக்கள் முடிவெடுத்திருந்தா விஜயகாந்தை முதல்வர் ஆக்கியிருப்பாங்க. அப்படின்னா பெருவாரியான மக்கள் அந்த முடிவெடுக்கலைன்றதை நடந்து முடிந்த தேர்தல்கள் நமக்கு சொல்லித்தருது. அதுதான் கடைசி பேராகிராஃப்ல விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. நான் கடந்த காலத்துல இருந்து ஆழ அகலங்கள், நீள அகலங்களை எல்லாத்தையும் கத்துட்டு வந்திருக்கேன். இல்ல, அவர் அதைத்தான் மென்ஷன் பண்றாரான்றதை நம்மளாம் முன்னோர்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டு வந்திருக்கேன்னு குறிப்பிடுறாரு. அதுக்கு அதுதான் அர்த்தமானு நம்ம எடுத்துக்க முடியாது. நான் கேட்குறேன், மக்கள் பணியாற்ற வந்த ஒரு இடத்துல மக்கள்கிட்ட வெளிப்படையாக பேசிட வேண்டியது. எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடணும். யூகங்களுக்கு விட்டுட்டு, ஊடக விவாதங்களுக்கு விட்டுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் செயல் வரும்பொழுது கருணாநிதி என்ற தீய சக்தியை இருந்து நாட்டை காப்பாற்றணும்னு தனியாக கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் அந்த சித்தாந்தத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தான் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி செஞ்சாங்க, கட்சி வளர்த்தாங்க.
அதே கோஷம் தான், வேற எந்த கோஷமும் இல்லை. திமுக எதிர்ப்பு. திமுக எதிர்ப்புல அதில் தான் திமுக, அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்பு இவ்வளவுதானே இருந்ததே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ விஜயகாந்தை பெருவாரியான மக்கள் தேர்ந்தெடுக்கல. சரி, விஜயகாந்த் அவர்கள் அதுக்கப்புறமா மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அமைச்சார் இல்லையா, மூன்றாவது அணி உருவாச்சு இல்லையா, அப்போவாவது இந்த மக்கள் அந்த மூன்றாவது அணியை தேர்ந்தெடுத்திருக்கணும்ல. அப்பவும் தேர்ந்தெடுக்கல. ஏன் தேர்ந்தெடுக்கல? அப்போ மாற்று என்கின்ற ஒன்றை இங்கே பெருவாரியான மக்கள் விரும்பலைன்ற உண்மையை நாம் ஏற்றுக்கிறோம். அப்ப கலைஞர் ஜெயலலிதாங்கிற ஆளுமைகள் இருந்தாங்களே, இப்ப அவர்கள் இல்லையே அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தா நான் ஆச்சரியப்படுற விஷயம் ஒன்று தெரியுது. 5 ஆண்டுகள் 2.5 ஆண்டு காலத்திலேயே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே இவ்வளவு குறைபாடுகளை பொதுவெளியில் இருக்கிறவங்க வைக்கிறாங்கல்ல. மக்களுடைய வெறுப்பை சம்பாரிச்சிட்டதா சொல்கிறாங்க. சம்பாதிச்சாங்களா இல்லையான்றது தேர்தல் முடிவுகள் தான் தெரியும். ஆனால் ஜெயலலிதா அம்மையார் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்து, எடப்பாடி அவர்கள் 6 ஆண்டுகள் ஆட்சி செய்து, எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டுகள் பூர்த்தி செய்து 10 ஆண்டுகள் இருந்தது அதிமுக ஆட்சி. 10 ஆண்டுகள் இருந்தது. அப்போ அதற்கு அடுத்து வரக்கூடிய தேர்தலை என்ன செஞ்சுருக்கணும்னா, 234 தொகுதியிலையும் கூட்டணி கட்சி திமுக கூட்டணி தான் வென்று இருக்கணும். அப்படி வெல்லலைங்க. நல்லா விளையங்கணும். நீங்கள் கிட்டத்தட்ட 75 சீட், 75 சீட்டு, 1.5% வாக்கு, 3.5 லட்சம் வாக்கு. சதவீதமா 1.5% நினைக்கிறேன் வித்தியாசம் வந்து 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க அதுல கிட்டத்தட்ட 10 தொகுதிகளை வெல்லாமல் இருப்பதற்கு நாம் தமிழர் கூட காரணமா இருந்திருக்கும். டிடிவி தினகரன் ஒரு பக்கம் தனியா, டிடிவி ஒரு தினகரன் இவங்கெல்லாம் சேர்ந்திருந்தா இன்னும் கூட 10 அடிச்சிருப்பாங்க. இந்த முடிவை நாம கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. இப்போ ஆளுமை இல்லாத எடப்பாடி அவர்கள் தான் இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்காருன்னு உங்களுக்கு நான் சொல்ல வர்றேன். அப்ப அது அதிமுக வாக்குகள். அப்ப ஆனா விஜய் போன்ற பிரபலம் களத்துல இல்ல வரட்டும். அதான் சொல்றேன் சார், வந்துட்டாங்க. விஜய் அவர்கள் வந்திருக்காரு. விஜயின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் வாக்களிக்க போறாங்க. விஜயின் ரசிகர்கள் அவருக்கு தான் வாக்களிப்பாங்க. எம்ஜிஆருடைய ரசிகர்கள் எம்ஜிஆருக்கு வாக்களித்தது போல, கலைஞரின் பேச்சை கேட்டு வளர்ந்தவர்கள் கலைஞருக்கு வாக்களித்தது போல, விஜயின் ரசிகர்கள் விஜய்க்கு தான் வாக்களிப்பாங்க. பெருவாரியான மக்கள் வாக்களிக்கணும் அப்படின்னா விஜயின் செயல்பாடுகளை வச்சு தான் முடிவு பண்ண முடியுமே தவிர, விஜய் ஒரு திரைப்பட நடிகர் என்பதாலேயே வாக்களிச்சிட மாட்டாங்க. மாற்றத்தை விரும்புகிறார், அவர் மாற்றத்தை விரும்புகிறார் என்பதற்காக மக்கள் மாற்றத்தை விரும்ப மாட்டாங்க. மக்கள் மாற்றத்தை விரும்பணும். அந்த மாற்றத்தின் குரலாக நடிகர் விஜய் அவர்கள் இருக்கணும். அப்பத்தான் அந்த மாற்றம் நிகழும். அப்படித்தான் 96ல் நிகழ்ந்தது. 91, 96 காலகட்டத்தில் மறைந்த ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலகட்டத்தில் அந்த அம்மையாருடைய பயங்கரமான அதிருப்தி இருந்தது. அவர்களே தோத்தாங்க. வளர்ப்பு மகளுடைய திருமணம், பொதுவெளியில் அவர்கள் நடந்து கொண்ட விதம், மக்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் 96ல் மக்கள் மனசில் இருந்தது. அப்போ அவ்வளவு குறைகளை சுமந்து கொண்டிருக்கிற நமக்கான குரலாக யாராவது இருப்பாங்களா? எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ரஜினிகாந்தும் பாதிக்கப்பட்டார். போயஸ் கார்டனில் வெளியிலே இறக்கி விடப்பட்டார். அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய குரலை வெளியில பதிவு பண்றாரு. ரஜினிகாந்த் அவர்கள் பிரபலமானவர், அவருடைய எதிர்ப்பு வெளியில வந்துச்சு, மக்களுடைய எதிர்ப்பு வெளியில வரல. அப்ப தங்களுக்காக யாரும் பேச மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் பேசினார். மக்களின் குரலாக இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் ஆண்டவனால கூட உங்களை யாரும் காப்பாற்ற முடியாதுன்ற வார்த்தையை பதிவு பண்றாரு. அதனால ஆட்சி மாற்றம் நிகழுது. அது மட்டும் இல்லை, அப்போ இவ்வளவு அதிருப்தி இருக்கும் பொழுது காங்கிரஸ் என்ற பேர் இயக்கம் அதிமுகவோட கூட்டணி வைக்குது. நரசிம்மராவ் மேலே பிரதமராக இருக்காரு. அவர் மாநிலத்தில் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வெறும் பேப்பரில் வெற்றி கூட்டணி கணக்கை மட்டும் போட்டுவிட்டு அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாரு. அன்றைக்கு ப. சிதம்பரம், மூப்பனார் உள்ளிட்ட தலைமைகள், பெரிய தலைவர்கள் எல்லாம் கட்சியவே உடைக்கிறாங்க, எதுக்குறாங்க, தலைமையை எதுக்குறாங்க. தலைமையை எதிர்த்து கட்சியை உடைச்சு தனி கட்சி தொடங்கி தனி சின்னம் பெற்று அதற்கு ஆதரவாக ரஜினிகாந்த் அவர்களுடைய குரல் கொடுத்து அந்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. இப்போ 26லையும் அப்படி மக்கள் குரலாக இருக்கணும்ல. நான் அதைத்தான் சொன்னேன். 26ல் வந்து நீ குரல் கொடுக்க. இதே சூழல் தொடரும் பட்சத்துல விஜய் விசஸ் உதயநிதினு என்ன ப்ரொபகண்டா பண்ணாலும் அதுல உதயநிதி ஜெயிப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஜெயிப்பாரு தோப்பாரு நம்ம ஆருடம் இல்ல. அந்த ப்ரொபகண்டா எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் சார், கேட்கிறேன் சார் உங்கள்ட்ட. விஜய் விசஸ் உதயநிதினு வந்தா யாரு பலமா இருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
ஏன்னா உதயநிதிக்கு பின்னாடி கட்சின்னு ஒண்ணு இருக்கு. ஊடகங்கள் நான் 24க்கு பின்னாடி வரப்போகிற தேர்தல், முதல்ல 24க்கு முன்னாடி நாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கேருந்து தான் இந்த முடிவை சொல்ல முடியும். ஊடகங்கள் யார்கிட்ட இருக்குது, ஒன்றிய அரசின் கையில் இருக்கா, விடுபட்டிருக்கான்றதை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசின் கையில் தான் ஊடகங்கள் இருக்குது. அதிலிருந்து விடுபடும் சூழல் வரும்போது யாருன்றதை தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஏன்னா அவங்க யாரை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்ல. இல்ல இப்ப ஆனா நம்ம வெறும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் மட்டும் வச்சுக்க முடியாது. எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு, என்ன நடக்குதுங்கிறது சோசியல் தெரியுது. மீடியா நான் சொல்கிறது இங்கே பாருங்க, சோசியல் மீடியா மக்களுடைய நிலவரம் தான் ஒவ்வொரு முறையும் நம்ம இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கோம். பாஜகன்ற கட்சியே இல்லை அப்படின்றது மக்களிடத்துல இல்லை. ஆனால் செய்தி ஊடகங்களில் தினம் தினம் இருக்கு. யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றதை பார்க்குறோம்ல. ஆளுநர் ரவி இல்லாத செய்தி ஊடகங்களே கிடையாது. அவர் இல்லாத செய்தியை ஒரு நாள் கூட கடக்கவே முடியலை. இதற்கு முன்னால் இப்படி ஒரு ஆளுநர்லாம் எத்தனையோ ஆளுநர்கள்லாம் இங்கே இருந்திருக்காங்க. அப்போ இந்த முக்கியத்துவம் யார் கொடுக்குறா, எங்கேருந்து கொடுக்கப்படுதுன்ற நிறைய கேள்விகள் இருக்குல்ல நம்மக்கிட்ட. அப்போ இதெல்லாம் அந்த 24 தேர்தலுக்கு பின்னாடி தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போவே உதயநிதி வெர்சஸ் விஜயா, சீமான் வெர்சஸ் விஜயா, அண்ணாமலை வெர்சஸ் விஜயான்னு இப்போ நம்ம சொல்கிறது சும்மா இந்த பேட்டி சுவாரஸ்யத்துக்காக இருக்குமே தவிர வேற ஒன்றும் அதில் தீர்வு இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அப்போது எல்லாம் நான் சொல்ல வர்றது என்னென்னா, கட்சி தொடங்கியாச்சுல, இன்னையிலேருந்து மக்கள் பக்கம் நிற்கும். நேற்றுலேருந்து ஒரு மக்கள் ஒவ்வொரு இஷ்யூக்கும் குரல் கொடுக்கும். மக்கள் பக்கம் நிற்கணும். குரல் கொடுக்கறதுன்றது நான் சம்பிரதாயமா, அட்டண்டன்ஸா, நான் உள்ளே நையான்னு சொல்கிறதா? மக்கள் பக்கத்தில் நிற்கணும். மக்களுக்கு ஒரு இன்னல் ஏற்பட்டால் களத்தில் வந்து நிற்கணும். இந்த பட வேலைகளை முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறதும், என்னுடைய கட்சியினரை இன்னும் கொஞ்சம் அரசியல் மயப்படுத்துறேன், விரிவுபடுத்துறேன் என் கட்சியை, அதற்கு பிறகு நான் நேரடியாக. இது என்ன சார் ட்ரெயினா சார் ரிசர்வேஷன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு? மக்கள் பணிய ஒருவேளை விஜய் சாரோட ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும், இது அமீர் சாரோட ஸ்டைலா இருக்கலாம். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. உலக வரலாற்றிலேயே திரைப்பட புகழின் மூலமாக எம்ஜிஆர் வந்து நீண்ட நெடிய காலம் அரசியல் செஞ்சார், வென்றார். கட்சி தொடங்கும்போது கட்சியில் அரசியல் அமெரிக்காவில் ரீகன் இருந்தார், திரைப்பட நடிகராக இருந்து. இதெல்லாம் தாண்டி கட்சி தொடங்கிய 9வது மாதமே ஆட்சியை பிடித்த ஒரு நடிகர் இருக்காருன்னா அவர் என்டி ராமராவ். தெலுங்கு தேசம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. 9 மாதங்களுக்கு முன்னால் கட்சி ஆரம்பிக்கிறாரு. 9 மாதம் கழித்து தேர்தலில் வெல்றாரு. ஆனால் அந்த என்டி ராமராவ், இதை நீங்கள் நல்லா விளங்கிக்கணும், அந்த என்டி ராமராவ் தொடர்ச்சியாக அவரால் கொண்டாடப்பட்ட மக்களாலேயே அவர் கொண்டாடப்படலை. அவர் கட்சியில் அவருடைய விசுவாசிகளாக இருந்தவர்களே அவருடைய மருமகன் சந்திரபாபு நாயுடுவை ஏற்கிறாங்க, என்டி ராமராவை ஒதுக்கி தள்ளுறாங்க. எப்போ அவர் சிவபார்வதி என்பவரை திருமணம் செய்து கொண்டு அவரை கட்சியின் நிர்வாகியாக தலைமை பொறுப்புக்கு அறிவிக்கும் போது கட்சியிலிருந்து பெருவாரியான மக்கள் வெளியேறாங்க. நீங்கள் சொல்லலாம், நீங்கள் என்ன நினைக்கலாம், கட்சி நிர்வாகிகள் தானே வெளியே வந்தாங்க, மக்கள் வரலையேன்ற கேள்வியை முன்வைக்கலாம். அப்போது இவருடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லோருமே சந்திரபாபு நாயுடு பின்னால் அணிவகுத்து, அவருடைய மருமையன் தான் அணிவகுத்து அங்கே போய் நின்றுக்கிறாங்க. அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டல் அறைக்கு வெளியில் வந்து என்டி ராமராவ் ஒரு வாகனத்தில் நின்று, என்டி ராமராவ் எவ்வளோ பெரியவர், தேவுடுன்னு சொல்லக்கூடியவர், அவர் வந்து வெளியில் நின்று தன்னுடைய கட்சிக்காரங்களை அழைக்கிறாரு. அவர் மீது செருப்பு வீசப்பட்டது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வரலாறு, இது வரலாறு, நான் புராண கதை சொல்லலை. செருப்பு வீசப்பட்டு அவர் அவமானப்படுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டார். திரும்ப நான் தனியாக நிற்பேன்னாரு. வென்றது சந்திரபாபு நாயுடு. நடிகர் வெல்லலை. பெருவாரியான மக்கள் சந்திரபாபு நாயுடுவை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த சந்திரபாபு, அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்திரபாபு நாயுடு, அவர் ஒன்றும் பெரிய கிளாமர் கிடையாது, பார்ப்பதற்கு அழகாக இருக்க மாட்டார், அழகாகவும் இருக்க மாட்டார். அந்த சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு இருக்கிற ஹைதராபாத் செகந்திராபாத்தெல்லாம் மாடர்ன் சிட்டியாக உருவாக்குனதுல மிகப்பெரிய பங்களிப்பு அவருக்கு இருக்குது. ஆனால் அவர் கிராமங்களை கவனிக்கலை, சரிவர கவனிக்கலைன்னு கிராமங்களின் மீது கவனத்தை செலுத்தி தான் ஒய்எஸ்ஆர் அதிகாரத்துக்கு வர்றாரு. நீங்கள் நகரத்திலே கவனமாக இருந்தீங்க, கிராமத்துக்கு வரலன்னு அந்த சந்திரபாபு நாயுடு வீழ்த்தப்படுறார். இதெல்லாம் வரலாறு. அப்போது மக்களுக்கு எப்பொழுதுமே தன் பிரச்சனைகளை பேசுவதற்கு ஒரு குரல் வேணும். அது எலெக்ஷன் நேரத்தில் வேணாம், எல்லா நேரமும் வேணும்.
அதுதான் இங்கே தேவைப்படுது. நடிகர் ஆளலாமா ஆடக்கூடாதுன்னா அதுக்குன்னு ஒரு வட்டச் செயலாளர் மாவட்ட செயலாளர்னு இப்படி இருந்து வந்து தான் ஆடலாமா? அப்படி இல்லை. அவர் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம். போலீஸ் ஆஃபீஸர் நாடாளலாங்கும்போது நடிகர் ஆளக்கூடாதா? ஜோசப் விஜயாவே இருந்திருந்தால் இன்னும் கூடுதல் சந்தோஷப்பட்டிருக்கேன். அப்போ எனக்கு அதுக்காகவே அவருக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன். நம்ம எப்போ தான் ஒரு மைனாரிட்டி இங்கே முதல்வர் ஆகிறது? சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க உயர் பதவி வரவே கூடாது அந்த நாட்டில். இந்திய அரசியல் சட்டம் அப்போ எங்களுக்காக எழுதப்படாது. ஜோசப் விஜய்னு அவர் போட்டிருந்தாருன்னா நான் கூட நாளைக்கே உறுப்பினர் கார்டை கூட வாங்கியிருக்கேன்.